இப்போ உங்களுடைய கோவம் வந்து என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படிங்கிற கோவமா, இல்லை என்னுடைய மருமகன் வந்து உத்தமர் தான் அப்படிங்கிற கோவமா? இல்லை, ரெண்டுமே இல்லை. ஏன்னா அதாவது வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நீ சொன்ன போய் சொல்லக்கூடாது. ஹலோ, நாஞ்சல் விஜயன் மாமியார் எங்க கூட தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சத்தியமா தெரியாது, போய் பேசுறேன், தெரியாது. வயசு நீ சத்தியம் பண்ணு, சத்தியமா சொல்ல. எனக்கு தெரியும், என்கிட்ட சொன்ன நீ உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவங்க சும்மா தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க மீடியால இருக்கீங்க, இவ்வளவு வருஷம் நம்மள பாக்குறீங்க. அப்படி ஒருத்தவங்க கூட கனெக்ஷன் இருந்தா இவ்வளவு நாள் டிராவல் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களை மீட் பண்ணாமையா இருந்தீங்க சொல்லுங்க. என்னோட பொண்ணு மேல ஆணையா தெரியாது, என் பொண்ணு மேல ஆணையா எனக்கு தெரியாது. நீ போய் பேசாத, போய் பேசினா நிச்சயமா உருப்படுறது கஷ்டம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மனசார காதலிச்சேன், காதலனோட மேரேஜ் எப்படி பார்க்க முடியும்? என்கிட்ட சொல்லாம நீ காதலிச்சது உண்மையா தானே? அப்ப நீ என்கிட்ட பேசுறேல்ல, நான் ஒரு தாய் இருக்கிறேன்ல, நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. எனக்கு எல்லாமே தெரியும். அப்ப நீ என்ன இதை மீன் பண்ணீங்க? உங்க பொண்ணுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு என்ன சொல்றீங்க. பட் வீடியோல வந்து வைஷுன்னு வந்து தான் உரிமையா தான் பேசுறாங்க. இப்போ இன்னொரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க. அதாவது நாஞ்சல் விஜயன் அவர்கள் வந்து ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் எடுத்தா ஒரு ரூம்ல மரியாவும் ஒரு ரூம்ல ஒன்னையும் வந்து நான் வச்சுக்கிறதா ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னு அவங்களுடைய அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வைஸ் வந்து இருந்தாங்க. இந்த ஒரு சொல்லுவாங்களா, மனைவியை வச்சுக்கிட்டு உன்னை வச்சு, எனக்கு அர்த்தம் புரியல, எனக்கு உண்மையே புரியல. அதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். ஆனா வயசு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். என்னோட நான் மானான ஸ்டேட் கண்டிப்பா போடுவேன். கல்யாணம் பண்ணி வச்சேன்றதுக்கோ வித்தியாசங்கள் இருக்கு. பொண்ணு நீ பார்க்கவே இல்லை, எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு வந்து எனக்கு பாலாம்பிகா தான் உன்னை அறிமுகப்படுத்தினாங்க. பாலாம்பிகா கூப்பிட்டாங்க. நான் நடிகர் சங்கத்துல இருந்து அப்பதான் பாலாம்பிகா கூப்பிட்டாங்க. போய் பேசாத. உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவங்க சும்மா தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க மீடியால இருக்கீங்க, இவ்வளவு வருஷம் நம்மள பாக்குறீங்க. அப்படி ஒருத்தவங்க கூட கனெக்ஷன் இருந்தா இவ்வளவு நாள் டிராவல் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களை மீட் பண்ணாமையா இருந்தீங்க சொல்லுங்க. அவங்க சில என்ன சொல்றாங்கன்னா, எந்த தாய்ங்க வந்து ஒத்துப்பாங்க, ஒருத்தங்க வந்து லவ் பண்றாங்கன்னு சொல்றாங்க, எந்த தாய் வந்து ஒத்துப்பாங்க? உண்மையாவே தெரியும் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நான் காதலிக்கிற ஒரு மேல இன்னொருத்தவங்க மேல பாலியல் புகார் சொல்றதுக்கு நான் முட்டாள் கிடையாது. என்ன காரணத்துக்காக நீங்க வந்து போய் கேஸ் கொடுத்தீங்க? என்ன மோட்டிவ்ல போய் கேஸ் கொடுத்தீங்க? சார், நான் கேஸ் கொடுத்ததுக்கு காரணமே அன்பா பழகும் போது நான் இப்பவும் சொல்றேன், அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அந்த மாதிரி இருந்தா நான் தாராளமா பேசுறேன். பட் அதுக்கு மேல போகும் தெரியும் போது தான் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்பவும் அவங்க ஃப்ரெண்ட்லியா நாஞ்சில் எப்படிப்பா இருக்க, வீட்டுக்கு வருத்தம் போட்டு பேசிட்டு இதெல்லாம் எனக்கு ஓகே. பட் அதை தாண்டி அவங்க ஒரு லெவலுக்கு மேல, ஏன்னா எனக்குன்னு ஃபேமிலி ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க ஃபேமிலியில, இது நான் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். சரி, என்னோட அனுமதி இல்லாம, ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன், என்னோட அனுமதி இல்லாம, என்னோட மகள் அனுமதி இல்லாம நீ எப்படி போய் எடுத்து போட்டோ எடுத்த? மம்மி, எனக்கு உரிமை இருக்கு மம்மி. என்ன உரிமை இருக்கு உனக்கு? என்ன உரிமை இருக்கு? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க மானம் போயிடுச்சு, எங்க மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. அந்த பொண்ணை கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுங்க. நாஞ்சல் விஜயன் மேல டிரான்ஸ்ஜெண்டர் வைஷு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பாலியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்க வந்து ஒரு கொலை மிரட்டல் கொடுத்ததாகவும் ஒரு புகார் சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோல. இந்த புகார் வந்த பிறகு மறுநாள் நான் ஃபோன் பண்ணேன். ஒரு 10 மணி இருக்கும். ஃபோன் பண்ணி வயசை கேட்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். கேட்டேன் நான், என்ன வயசு, ஏன் இப்படி பண்ண, பேசியிருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஆமாம் நான் கொடுத்தேன், தெரியாமல் செஞ்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீ எப்படி நீ தான் சொல்லு என்கிட்ட. அவங்க எப்போ வந்து பார்த்தாலும் சொல்லுவாங்க என்கிட்ட. எப்போ 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி வரும்போது சொன்னேன், நீ தானே அவன் வயசு சொன்னேன், எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவள் கட் பண்ணிவிட்டு, நான் மிரட்டதாக சொல்லியிருக்கிறது வந்து, உனக்கு வேறு யாரும் கிடைக்கல, என் மாப்பிள்ளை மட்டும் தான் கிடச்சாரா, ஒரு முகத்தை பார்த்துருக்க, இன்னொரு முகம் எனக்கு பார்த்தது இல்லையான்னு சொன்னது, அதை மட்டும் தான் போட்டுக்காங்க. இந்த வார்த்தையெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு என்ன இதை மீன் பண்ணீங்க? என்னது இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, எங்க மாப்பிள்ளை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்ல, எல்லாமே தெரியும். 2 வருஷத்துல எங்களால புரிஞ்சுக்க முடியல. அவரை யாருக்கிட்ட பேசுறாரு, எங்க போறாரு, எங்க வர்றாருன்னு தெரியாதான், எல்லாமே தெரியும் எனக்கு.
அவர் எங்கே போகிற ஒரு இடம் போகிறேன்னா நான் இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு போகிறேன், இந்த மாதிரி போகிறேன். நியூ இயர் அன்னைக்கு சேலத்துக்கு போயிருந்தாரு, கொடைக்கானலுக்கு போயிருந்தாரு. இவன் ஏதோ ஒரு பேட்டியில் வந்து என் கூட வந்ததாரு பாண்டிச்சேரிக்குன்னு ஏதோ சொல்லியிருக்கா. அது எங்களுக்கு தெரியும். நியூ இயர் அன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியாமல் போய் பார்ட்டி கொண்டாடுறதா சொல்கிறாங்க. முடியவே முடியாது. அவர் நிச்சயமாக செஞ்சிருக்க முடியாது. அப்படி செஞ்சது நிர்வகிக்க சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாக கிடையாது. எங்கள் மாப்பிள்ளை போக மாட்டார். உங்க பொண்ணுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு என்ன சொல்றீங்க. ஆமா. பட் வீடியோல வந்து வைஷுன்னு வந்து உரிமையா தான் பேசுறாங்க. ஆமா. அதேபடி அதான் பேச்சு அவங்க யாருன்னு தெரியாதுன்னா பேச்சு இப்போ பேர் தானேங்க வரும். இப்ப சாந்தின்னு சொல்றாங்க. இப்ப நான் சாந்தின்னு உங்களுக்கு தெரியும், சாந்தின்னு உங்களுக்கு தெரியும், சாந்தின்னு சாந்தின்னு பேர் சொல்லுங்க. யாருனே தெரியலனா நான் எப்படி சொல்லுவேன் வந்து எதுக்கு நீங்க இப்படிலாம் பண்றீங்க, யாருங்க நீங்க அப்படின்னா கேட்போம் நம்ம. பேசியிருக்காங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பேசியிருக்காங்களே. அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்களா அப்ப பேசியிருக்காங்களே. போட்டோ கூட இருக்கு என்கிட்ட. நானும் பாலம்பிகா என் பொண்ணு எடுத்த போட்டோ வச்சிருக்கேன். அவங்க எங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தாங்க. அப்ப போட்டோ எடுத்திருக்கோம். போட்டோ இருக்கு எங்கிட்ட. நாங்க 3 பேர் இருந்த போட்டோ. அவங்க அமிச்சது போட்டோ கூட எங்கிட்ட இருக்கு. நாங்க இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி போட்டோ அமிச்சான். நானு பாலம்பிகா இவங்க இருக்கிறது எல்லாமே. சரி அது எதுக்கு அமிச்சான்னு சொல்லிட்டு நான் பேசாம இருந்துட்டேன். அதை வந்து நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. நான் இப்போ கூட கேட்கறது என்னன்னா, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? இவ்வளோ வருஷமா நான் லவ் பண்றேன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? இவ்வளோ ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு, அந்த ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கு. நீ எப்படி வந்து அந்த வார்த்தை சொல்லுவ? எதுக்காக சொல்ற? அவரை நீ என்ன எதிர்பார்க்குற? அதுதான் என்னோட கொஸ்டின். இப்போ இன்னொரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க. அதாவது நாஞ்சலிஜன் அவர்கள் வந்து அவர் 3 BHK அப்பார்ட்மெண்ட் எடுத்தா ஒரு ரூம்ல மரியாவும் ஒரு ரூம்ல ஒன்னையும் வந்து நான் வச்சுக்கிறதா ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னு அவங்களுடைய அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வயசு வந்து சொல்லியிருந்தாங்க. எந்த புருஷனாவது எந்த ஒரு சொல்லுவாங்களா மனைவியை வச்சுக்கிட்டு உன்னை வச்சு? எனக்கு அர்த்தம் புரியல. எனக்கு உண்மையே புரியல. யாருமே ஒரு உமன் யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த வார்த்தை. இந்த வார்த்தை யாருமே எந்த காலத்துலயும் சொல்ல மாட்டாங்க. அது வேணுமா தான் நான் சொல்றேன். அதெல்லாம் சும்மாவே இது ஏதோ ஒரு பிரேமுக்காக இவங்க எல்லாம் இது பண்ணாங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நான் இது பண்ணவே மாட்டேன். ஆனா வயசு எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் மானான ஸ்டேட் கண்டிப்பா போடுவேன். ஏன்னா என்னோட மானம் போயிருக்கேன். உனக்கு நான் கொலை மிரட்டு அது ப்ரூஃப் காட்டு. நான் எம்எல்ஏ வச்சு இவங்க வச்சு அரசியல் வச்சு மிரட்டினேன்றது நீ ப்ரூஃப் காட்டு. அது இல்லாம நான் வந்து மானான ஸ்டேட் கண்டிப்பா போடுவேன். இப்போ உங்களுடைய கோவம் வந்து என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படிங்கிற கோவமா, இல்லை என்னுடைய மருமகன் வந்து உத்தமர் தான் அப்படிங்கிறது கோவமா? இல்லை ரெண்டுமே. ஏன்னா அதாவது வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நீ சொன்ன போய் சொல்லக்கூடாது. நீ சொல்லியிருந்து என்கிட்ட நீ சொல்லிட்டு நாங்கள் இப்படி செஞ்சா தப்பு. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு நாள் சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? உங்கள்ட்ட வந்து லவ் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? இப்போ சொல்றாங்க லவ் பண்றாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பீங்க? அது அப்பா சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க. அப்போ நாங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு நான் கேட்டிருப்பேன். என் மருமகனை கூப்பிட்டு கேட்டிருப்பேன், என்னப்பா இது உண்மையா பொய்யா? உண்மையா இருந்தா நீங்க இருந்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்னும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகி குழந்தை பெத்து எல்லாம் நல்லபடி இப்பதான்ப்பா ஒரு படி ஏறிட்டு இருக்காரு. அதை நீ வைத்தறிச்சல் பட்டா இப்ப என்ன சொல்ற? பேசினா போதும். பேசுறதுல என்ன இருக்கு? எதுக்காக அவர் பேசணும்ன்ற? எனக்கு அதுதான் வேணும். நீ எதுவுமே வானான்ற எல்லாமே ஓகே நான் ஒத்துக்கிறேன். என்ன அதுக்காக பேசணும்ன்ற? என்ன இருக்கு பேசுறதுக்கு? என்ன இருக்கு? அதுதான் என்னோட கேள்வி. பேசுனா போதும்ன்ற. பேசுறதுனால என்ன? அது எனக்கு பதில் சொல்லு. அது எனக்கு பதில் சொல்லு. இப்போ நான் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வயசு உங்களுக்கு வந்து கால் பண்றேன். பண்ணுங்க. ஹலோ வணக்கம் விஷயம், நான் கலாட்டால இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ நாஞ்சல் விஜயன் மாமியார் எங்க கூட தான் இருக்காங்க. ஆனா நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சத்தியமா தெரியாது. போய் பேசுறேன் தெரியாது. வயசு நீ சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்லு. எனக்கு தெரியும். என்கிட்ட சொன்ன நீ இல்ல. சத்தியமா தெரியாது. என்னோட பொண்ணு மேல ஆணையா தெரியாது. என் பொண்ணு மேல ஆணையா எனக்கு தெரியாது. நீ சொல்லாத. எனக்கு இது பாரு, அதெல்லாம் பொய் சொல்லாத. நீ பொய்யே சொல்லாத. நீ பொய் பேசாத. பொய் பேசினா நிச்சயமா உருப்படுறது கஷ்டம். பொய் பேசக்கூடாது. பொய் பேசக்கூடாது. அப்புறம் சரி போய் பேச. நீ ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சியா? நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு யார்கிட்டயுமே சொல்லல. நீ பிரேம்ல சொல்லிருக்க கல்யாணம் பண்ணேன்ட்டு. கல்யாணம் பண்ணேன்னு சொல்லல. பண்றதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு.
பொண்ணு நீ பார்க்கல, பொண்ணை நீ பார்க்கவே இல்லை. எனக்கு இல்லவே இல்ல. எனக்கு வந்து எனக்கு பாலாம்பிகா தான் உன்னை அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகம் பாலாம்பிகா பண்ணாங்களா உங்களுக்கு நாஜில் விஜயனே? ஆமா, ஃபங்க்ஷனுக்கு உங்களை யாரை கூப்பிட்டாங்க? பாலாம்பிகா கூப்பிட்டாங்க. நான் நடிகர் சங்கத்துல இருந்து அப்பதான் பாலாம்பிகா கூப்பிட்டாங்க. போய் பேசாத வயசு, எனக்கு அதுதான் வயசு, அதுதான் வயசு. நானும் பேசாம இருக்கேன். வயசு இப்போ நாங்க ஆங்கர் பேசுறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறமும் நீங்க டிஸ்டர்ப் பண்றது தப்பு இல்லையா? இல்லங்க, அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இந்த தருணத்துல, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்ல வேலையா கேட்டீங்க. டார்ச்சர் பண்ண நைட்ல நேட்டு. அது எதனால டார்ச்சர்? சம்டைம்ஸ் நான் அதுக்கும் அலகேஷன் வந்து இல்லன்னு சொல்லல, பண்ணிருக்கேன் கால். அது எப்ப தெரியுமா? இவன் என்கிட்ட என்ன பண்ணுவான், விஜய் நான் ஷூட்டிங் ஈவிக்கு போறேங்க, நான் வந்துட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவான். சரி விஜய் நீங்க வந்துருங்கன்னு பார்த்தா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான், கேட்டா நான் வீட்டுக்கு போறேன் டோன்ட் கால் மீ, போயிடுவான் வீட்டுக்கு. அது போயிட்டதுக்கு அப்புறம் நான் கால் பண்றது, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இவனுக்காக. வரலன்னா கால் பண்ண எதிர்பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? அதுக்கு 2-3 வாட்டி பண்ணேன். மரியாதை கால் பிக் பண்ணி கட் பண்ணுங்கன்னு சொன்னான். இது உண்மைதான், நான் மறுக்கலாம் கிடையாது. பட் எனக்கு என்னதான் சொல்றது, என்ன வந்து தப்பா அவங்க சில என்ன சொல்றாங்கன்னா, எந்த தாய்ங்க வந்து ஒத்துப்பாங்க, ஒருத்தங்க வந்து லவ் பண்றாங்கன்னு சொல்றாங்க, எந்த தாய் வந்து ஒத்துப்பாங்க? உண்மையாவே தெரியும் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். சார் நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப அப்படியே தெரிஞ்சா கூட நீங்க வந்து காதலிக்கிறீங்கன்னு, ஒன் செகண்ட், நீங்க காதலிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து குழந்தை வந்து பிறந்தாச்சு, குழந்தைக்காக ஒதுக்கிட்டாங்க, என்ன ஒதுக்குறாங்கன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு காதல் என்ன பண்ணணும்னா, ஓகே நல்லா இருந்து போட்டோம் அப்படின்னா இன்னொரு குடும்பம் ஆயிடுச்சுன்னா ஜாதி கிடையாதுல்ல சார். நானும் ஒரு மனுஷி சார், எனக்கும் மனசு இருக்கு. நான் இப்பயும் என்ன சொல்றேன்னா, அவங்க குடும்பத்தோட இருக்கட்டும், எல்லாமே பண்ணட்டும் சார். என் கூட வாரத்துல ஒரு நாள் பேசுறதுக்கு இது தப்பு இல்லையாங்க? இது தப்பு இல்லையா? இது தப்பு இல்லையா? இத சொல்லி பண்றது வேற, சொல்லாம பண்ணா வேறயா? கண்டிப்பா எனக்கா இருந்தாலும் வருவாருங்க என்கிட்ட, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி வந்து, நீங்க கம்ப்ளைண்ட்ல சொல்றீங்க பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்திருக்காரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. கடவுள் மேல சத்தியமா நான் பாலியல் ரீதியா எனக்கு துன்புறுத்துறாருன்றதெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. கம்ப்ளைண்ட்ல அந்த 10 லைன்ல அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருந்ததுன்னா, பாலியல் ரீதியாவும் நான் இருந்தேன்றதுதான் சொல்லியிருக்கேனே தவிர, அந்த கம்ப்ளைண்ட்ல எப்படி போட்டிருக்காங்கன்றதையும் கமிஷனர் ஆபீஸ் வாசல தெளிவா சொன்னேன் சார். நான் காதலிக்கிற ஒரு மேல இன்னொருத்தவங்க மேல பாலியல் புகார் சொல்றதுக்கு நான் முட்டாள் கிடையாது. ஒரு விஷயம். 2வது, தயவு செய்து யூடியூப் சேனல்ஸ்லயும் வந்து என்ன பத்தியும் நாஞ்சில் விஜயன் பத்தியும் ஹெட்லைன்ஸ் வந்து நைட் ஃபுல்லா டார்ச்சர் பண்ணாரு அது இதுன்னு தயவு செய்து போட வேண்டாம். நீங்க சொல்றதானே போடுறாங்க, நீங்க சொல்றதானே போடுறாங்க. இல்ல, நான் வந்து பாலியல் ரீதியா இருந்ததுதான் சார் சொன்னேன். அவங்க அதை அப்படி போட்டுட்டாங்க சார். அதுக்காக நான் வந்து நேற்று பகிரங்கமா நாஞ்சில் விஜயன் கிட்டே என்னோட இன்ஸ்டா பதிவுல வந்து நான் மன்னிப்பு கேட்டேன். நீங்க எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்காதீங்க விஜய், நான் கேட்டுக்கிறேன். அதுல அவர் சொன்ன விஷயம் எல்லாத்துலயுமே நான் உத்தமன் இல்ல, நான் வந்துட்டு நல்லவனா கெட்டவனா, பழகுனது உண்மைதான், எல்லாத்தையுமே அவரே சொல்லிட்டாரு சார். இதுக்கு மேல வந்துட்டு நான் என்ன சொல்றேன் சார், இப்போ அம்மா கூட இருக்காங்கன்னா அம்மாக்கு என் மேல கோவம் இருக்கலாம், மரியாக்கு என் மேல கோவம் இருக்கலாம். பட் நாங்க ஃபேமிலியா நாங்க நாளைக்கு கூட பேசிப்போம் சார் என்னைக்கா இருந்தாலும். இதுல வேற யாரோ பிரபலம் ஆகிறதுக்கு என்ன பத்தி தெரியாம, நாஞ்சில பத்தி தெரியாம என்னென்னதோ பேசுறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதே மாதிரி என்ன பத்தியும் இது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இது முன்னாடி பேசும் பொருளா இருந்தா பேசலாம். இது நான் கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன் சார் ஸ்டேஷன்ல இருந்து. நாஞ்சில் விஜயனோட அட்வொகேட் வந்து எனக்கு கால் பண்ணி இது மாதிரி கேஸ் வேண்டான்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. நானுமே இதை முடிச்சுட்டேன். இதை பேச விரும்பல இதை பத்தி. என்ன காரணத்துக்காக நீங்க வந்து போய் கேஸ் கொடுத்தீங்க? என்ன மோட்டிவ்ல போய் கேஸ் கொடுத்தீங்க? சார் நான் கேஸ் கொடுத்தது காரணமே அவர் என் கூட பேசணும் பழைய மாதிரி. அப்ப என்னோட மனசு என்ன, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பழகிட்டு நாஞ்சில் விஜயன் மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்டா சொல்லிக்கலாம்ல, எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சார் அம்மா என்கிட்ட சம்டைம் நல்லா பேசுவாங்க சார். அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் கூட அம்மான்னு கூப்பிடுறேன், மதிக்கவே இல்லை சார். அவங்க கேளுங்க பாத்துட்டு திரும்பி சிரிச்சுட்டு போயிட்டாங்க சார். நான் இப்பயும் சொல்றேன், அவங்க எனக்கும் அம்மா மாதிரி தான். அவங்க வீட்டுல நான் சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு அந்த நன்றி இருக்கு. அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. அப்படி இருக்கும் போது நான் அவங்களை நான் கஷ்டப்படுத்தவே இல்லை. அவங்கதான் அன்னைக்கு கூட மிரட்டினாங்க. அதை கேளுங்க அவங்க கிட்டயே. இதே நாஞ்சில் விஜயனையுமே அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்க மாமியார் இப்பயும் உங்க மேல கோவமா இருக்காங்கன்ட்டு. நான் எதுவுமே சொல்லலையே சார். யாருங்க கோவப்படாம இருப்பாங்க? இது எப்படி கோவப்படாம இருப்பாங்க? எப்படி இது சொல்றீங்க கோவப்படாம எப்படி இருக்கணும்ங்கிறீங்க? அவங்க நாஞ்சில் விஜயன் வாழ்க்கையை தவிர்த்து அவங்களுடைய மக வாழ்க்கையும் இருக்கு. நீங்க இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கோவப்படக்கூடாது, கோவத்துல எதுவும் பேசக்கூடாது அப்படின்னா இது என்ன நீங்க சொல்றீங்க? மனுஷியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றீங்க. மிரட்டுறது தவறு சார். ஒரு தனி நபரை மிரட்டக்கூடாது. உங்க மருமகன் கிட்ட நீங்க கேட்கணுமே தவிர, இப்ப நான் உங்க ஃப்ரெண்டு, இப்ப நான் எதிரின்ற மாதிரி நீங்க என்ன பாக்குறீங்க. அப்படி இருக்கும் போது நீங்க என்னையும் பொண்ணா பாத்தீங்கன்னா மிரட்ட மாட்டீங்கல்ல. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, நான் என்ன பண்றேன் பாரு, என்ன யாருன்னு தெரியும்ல. இதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல சார்.
நீங்க சொல்லுங்க. இப்ப நானும் அவங்கள மிரட்டினா இதே அவங்க பக்கத்துல இருக்காங்க அவங்க கிட்ட தான் மிரட்டி இருக்கேன்னா கேளுங்க எனக்காவது. ஏன் சார் நான் என்ன தப்பு கும்பலா சேர்ந்தா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது சார். வயசு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஏன்னா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீ என்னைக்காவது ஒரு நாள் நீ நினைப்ப தெரியுமா, ஒரு நாளாவது நினைப்பேன். ஏன்னா நான் உன்னை அந்த மாதிரி நான் நினைச்சதே கிடையாது. நான் பேசும்போதெல்லாம் வந்து நீ என்ன சொல்லியிருக்க சொல்லு, மம்மி நான் அப்படி மம்மி இப்படி இருக்கேன் மம்மி அப்படி எல்லாமே பேசியிருக்கேன். தவிர ஒரு இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு வயசு, ஒரு நிமிஷம் பேசாத. நான் என்ன நீ என்ன வந்து மம்மி நானும் விஜயும் 2 பேரும் விரும்பணும் இருந்திருக்கிறோம் அப்படின்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அதுக்கப்புறம் உனக்கு சொல்லியிருப்பேன். நீ என்ன பண்ணல வயசு, நான் எப்படி இருக்கலன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அந்த வார்த்தை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்லலையா? இல்ல வயசு நானும் கும்பிடுறேன். சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியமா இல்ல கான்ஃபரன்ஸ்ல இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட பேசும்போது சொன்னீங்க. இல்ல வயசு, இது ஒரு நிமிஷம் கேளு, தயவு செய்து சொல்றேன். நான் நிச்சயமா சொல்றேன், நான் கடவுள் மேல நம்ப இல்ல, என் பொண்ணு மேல ஆணையா சொல்றேன். கிடையாது. அப்படி சொல்லியிருந்தா நான் வேற மாதிரி சொல்லியிருப்பேன் உனக்கு. என்னன்னு தெரியல வயசு, எங்க வீட்டுல நீங்க மந்திரம் பண்றீங்கன்னு பேசிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், உங்க மருமகன் பேசுறது எனக்கு எப்படி தெரியும்? அது தெரியாது, எனக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டு கல்யாணமே எனக்கு நின்னு இருக்கும். ஆமா நின்னு போச்சு அன்னைக்கு நைட்டுக்கு நின்னு. எனக்கு எப்படி தெரியும் உங்க வீட்ல இருக்கிறது? எனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்னத்த சொல்றது மம்மி, நான் கேஸே வாபஸ் வாங்கிட்டேன் மம்மி. நான் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தேன்னா என்ன மன்னிச்சிட்டு. நாஞ்சில் எனக்கு அதெல்லாம் என் கூட பேசுவார். நான் இதுக்கப்புறம் மரியாவோட வாழ்க்கையை கெடுக்கலாம் விரும்பல, நான் கெடுக்கவும் இல்லை மம்மி. நவனிகா எனக்கும் தான் பொண்ணு. அப்படி இருக்கமோ நான் சரி என்னோட அனுமதி இல்லாம ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன், என்னோட அனுமதி இல்லாம என்னோட மகள் அனுமதி இல்லாம நீ எப்படி போய் எடுத்து போட்டோ எடுத்த? மம்மி நான் பாப்பான்ற உரிமை இல்ல, உனக்கு பாப்பா அப்புறம் நீ என்கிட்ட கேட்டிருக்கணும்ல, நான் போனேன்ல என்ன மேடம்னு கேட்ட. நீ கேட்ட எனக்கு வெளியே அப்படி போகும்போது எப்படி நீ என்ன கூப்பிடுவேன், என்ன மம்மின்னு கேட்ப, என்ன மேடம்னு கூப்பிட்ட. மம்மி நான் மேடம்லாம் சொல்லவே இல்லை. போகும்போது நான் உங்களை பார்க்கல, வரும்போது பார்த்தா மம்மி அப்படின்னு நீங்க என்ன பார்க்கவே இல்லை. நான் ஸ்டேஜுக்கு போயிட்டேன், நீ பார்த்தேன். ஆனா இருந்தாலும் எங்களை அனுமதி இல்லாம நீ போட்டோ எடுத்து தப்பு. மம்மி எனக்கு உரிமை இருக்கு மம்மி. என்ன உரிமை இருக்கு உனக்கு? என்ன உரிமை இருக்கு? எந்த உரிமையும், ஆனா உரிமை இருக்குன்னு மட்டும் இப்ப சொல்லக்கூடாது. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க மானம் போயிடுச்சு, எங்க மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. எங்களோட மானம் மரியாதை நான் எவ்வளவு உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியும், உன்னோட சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியும் நான் எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு, எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு, எனக்கு எவ்வளவு ஒரு பொசிஷன்ல நான் இருக்கேன் எல்லாம் உனக்கு தெரியும். ஆனா அந்த மரியாதை நீ எடுத்துட்ட, அந்த மரியாதை நீ எடுத்துட்ட. எனக்கு தலைக்கு வெளியே காட்ட முடியல. எல்லாரும் போன் பண்ணி இந்த சத்து வீட்டுல விசாரிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விசாரிங்க. ஏன் இந்த பொண்ணு இப்படி செஞ்சிச்சு, ஏன் இந்த மாதிரி வச்சுது தெரியுமா? நீ செஞ்சது அவ்வளவு பெரிய முட்டாள்தானம், நீ செஞ்சிருக்கிறது அவ்வளவு பெரிய முட்டாள்தானம். அவங்களும் ரியலைஸ் பண்ணி தான் சொல்றாங்க. நீங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க திரும்ப இப்படி பேசுறது நான் முடிஞ்சிருச்சு, நான் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தேனே நான் மன்னிச்சிருங்க. நான் நாஞ்சில் கூட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுட்டேன். மரியாதை அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, வைஷு நாங்க அனுப்பி சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையான்னுட்டு. வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கேன். நான் விட்டு கொடுத்த வாழ்க்கையை நான் திருப்பி கேட்கல, என் கூட பழகுங்க பழைய மாதிரி தான் கேட்கிறேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது இப்பயும். சரி ஓகே, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்படி திருப்பி போ. வணக்கம் ப்ரோ, நான் கலாட்டாலேருந்து பேசுகிறேன். ப்ரோ இப்போது உங்கள் மாமியார் தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோம். டிரான்ஸ்ஜெண்டர் வயசு அவர்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை பற்றி தான் வந்து நீங்கள் விளக்கம் வீடியோ கொடுத்துருந்தீங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அன்பு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாமியார் என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கே நல்லாவே தெரியும், அவங்க சும்மா தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களே மீடியால இருக்கீங்க, இவ்வளவு வருஷம் நம்மள பாக்குறீங்க. அப்படி ஒருத்தவங்க கூட கனெக்ஷன் இருந்தா இவ்வளவு நாள் டிராவல் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களை மீட் பண்ணாமையா இருந்திருப்பீங்க சொல்லுங்க. இவ்வளவு விஷயம் 11 வருஷம் ஒருத்தர் கூட பழக்கம்னா தெரியாம இப்படி மறைச்சு வச்சு அது மீடியால இருக்க நானும் மெயின்டைன் பண்ண முடியும். அவங்க சும்மா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களை இன்டர்வியூ எடுத்து இன்னும் பூம் பண்ணி அதான் அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து போய் தான் போதும் நிறைய விஷயங்கள். லாஸ்ட் டைம் கூட நீங்க பாருங்க, அந்த இதுல கூட சொல்லியிருப்பாங்க, போன நியூ இயருக்கு வந்து நாஞ்சில் விஜயன் என் கூட தான் பாண்டிச்சேரியில நானும் ஒரு 1 hour செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் முந்தா நேரத்துல என்னோட ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது நியூ இயருக்கு நான் சென்னையிலே கிடையாது, நான் வந்து பாண்டிச்சேரியும் கிடையாது, எங்க சேலத்துல ஈவெண்ட். அந்த போஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் போட்டிருக்கேன். நான் நியூ இயருக்கு ஈவெண்ட்ல அந்த போஸ்ட் முடிச்சுட்டு 1ஆம் தேதி அப்படியே நான் ஏற்காடு போறேன். யாரு, நானு, நம்ம கார்த்திக், இந்திரஜா ப்ரோ எல்லாம் சேர்ந்து நாங்க ஏற்காடுல இருக்கோம். இப்படி தேவையில்லாம நிறைய அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. பட் அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு காசு பண்ண எதுவுமே எதிர்பார்க்கல, நான் வெறும் காதல தான் கேட்டேன். நாஞ்சில் விஜயன் திருப்பி என்கிட்ட வருவாரு, எப்படினாலும் வருவாரு
அப்படின்னு சொல்றாங்க. நான் இல்லைன்னு சொல்ல போது அன்பா பழகும் போது நான் இப்பவும் சொல்றேன், அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா அந்த மாதிரி இருந்தா நான் தாராளமா பேசுறேன். பட் அது அதுக்கு மேல போகும் தெரியும் போதுதான் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்பவும் அவங்க ஃப்ரெண்ட்லியா நாஞ்சில எப்படிப்பா இருக்க, வீட்டுக்கு வருஷம் போட்டு பேசட்டும், இதெல்லாம் எனக்கு ஓகே. பட் அதை தாண்டி அவங்க ஒரு லெவலுக்கு மேல, ஏன்னா எனக்குன்னு ஃபேமிலி ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, ஃபேமிலியில தப்பா மிஸ்பிஹேவா பேசும்போது பழகும்போது நைட் ஆனா அடிக்கடி போன் பண்ணி எங்கடா இருக்க, என்னடா பண்ற, அப்புறம் சாப்பிட்டியா, ரொம்ப ஓவர் கேரிங்கா இருக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். பட் நான் புரிஞ்சுக்கிறப்போ அவங்க ஒரு அன்புக்காக எங்கிற கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இது நான் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நம்ம நார்மல் அன்பானா கொடுக்கலாம், பட் ஒரு ஹஸ்பண்டுங்கிற பொறுப்பை நம்ம எப்படி கொடுக்க முடியும், ஒரு லவ்வருங்கிற பொறுப்பை நம்ம கொடுக்க முடியல. நமக்கு ஃபர்ஸ்ட் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, உடன்பாடு இருந்தா பரவாயில்ல, எதுவுமே இல்லாம நம்ம எப்படி அவங்களுக்கு இது பண்ண முடியும்? பட் 2 மணிக்கு நீங்க எப்பவுமே டோன் கால் மீன் அனுப்பிடுவீங்களா? பட் நீங்க அப்படி அனுப்பாதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கால் பண்ணுவாங்க, நார்மலா பேசுறா, நான் நார்மலா பேசுவேன். அவங்க ரொம்ப தப்பா பேசும்போது நான் அப்படியே பிளாக் பண்ணிடுவேன். அப்புறம் வேற ஏதாவது புது நம்பர்ல இருந்து கால் பண்ணி என்ன நாஞ்சலி ஏன் பிளாக் பண்ண, அப்படிலாம் இல்லடா சும்மா சாதாரணமா தான் பேசுறேன், ஓகே. அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, தயவுசெய்து அன்பிளாக் பண்ணு ஒரு 10-15 கால். சரி ஓகே, என்ன போ அவங்க ஆசைப்படுறாங்க, அன்பிளாக் பண்ணி விடுவேன். திரும்ப வீட்டுல இருக்கும்போது அப்புறம் மிட் நைட்ல கால் பண்றது. இப்ப நான் அப்பவும் சொல்றேன், நீங்க பகல்ல என்ன வேணா கால் பண்ணி பேசுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா மிட் நைட்ல கால் பண்ணாதீங்க. நான் வீட்டுல இருப்பேன், என் ஒய்ஃப் இருப்பாங்க. என் ஒய்ஃபுக்கு எனக்கும் பல நாள் சண்டை வந்திருக்கு ப்ரோ. ஏன் அவங்க இவங்க இல்ல, யார் போன் பண்ணாலும் திட்டுவாங்க, நைட்ல உங்களுக்கு எது கால் பண்றாங்க அப்படின்ட்டு. சோ அது தேவையில்லாம ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ ஆகும் இல்லையா? சரி ஓகே ப்ரோ, ஓகே சரி சரி. இப்ப பார்த்து ஏதாவது அந்த பொண்ணை கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுங்க. ஓகே ஓகே ப்ரோ. பட் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நாஞ்சலி மாமியார்ட்ட போய் நானே வந்து சொன்னேன், நாங்கள் லவ் பண்றோம், ரிலேஷன்ஷிப் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாஞ்சலி அவர்களும் டீட்டெயில் சொல்லியிருந்தாரு, நான் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டேன், அவங்க கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பிரச்சனை. அது உண்மைதான், அவர் சொன்னது அத்தனையும் உண்மைதான். ஒரு தாய் கிட்ட நான் லவ் பண்றேன், ஒரு பையனை அந்த பையனை நான் லவ் பண்றேன், அந்த பையனை உன் பொண்ணு கட்டி கொடுக்குற எந்த தாய் ஒத்துப்பா? நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? எங்க பொண்ணு எப்படி ஒத்துப்பாங்க? இன்னொருத்தரோட லவ் பண்றாங்கன்னா என் பொண்ணுக்கு எப்படி ஒத்துப்பாங்க? அப்படி யார் கொடுத்துருப்பாங்க? இவ்வளே வந்து பொண்ணு கேட்டிருந்தா நிச்சயமா கொடுத்துருக்க மாட்டோம். எனக்கு பாலம்பிகா வந்து கேட்டாங்க, சகோதரர் இவர் ரோபசங்கர் தம்பியும் பிரியங்காவும் அவங்க குடும்பத்தில் ஒரு குடும்பமாக இவரை வந்து குடும்பமாக வச்சுருந்தாரு. எம்மா கொடுங்க, நான் கேரண்டியாக இருக்கேன், பொண்ணு கொடுங்க. தாய் இல்லாத பிள்ளை வளர்ந்துருக்கான், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். அவரை பார்த்தா யாரானா போகிற மேலே ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீ நம்பாதீங்க, அவர் யூடியூப்பில் அது இது வரும், நீ நம்பாதீங்க அப்படின்னு, நீ பொண்ணை கொடுங்கன்னு அவர் தான் வந்து கேட்டது. கேட்ட பிறகு அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில், பாலாம்பிகா மேலே இருந்த நம்பிக்கையில் கொடுத்த. பாலாம்பிகா என்னோட வீட்டுக்கு அத்தனை வாட்டி நடந்தாங்க, பொண்ணு கொடுங்க, நான் இருக்கிற கேரண்டி, நல்ல பையன், நல்லா காப்பாற்றுவான், நீ பாருங்க அப்படின்ட்டு. உண்மையாக அவங்க சொன்ன மாதிரியே என் மருமகன் நல்லா தான் வச்சிருக்கிறாரு, நல்லது. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வந்ததும் கிடையாது. பட் என்ன பிரச்சனை போச்சு? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்னு சொன்னார்ல நாஞ்சலி, என்ன பிரச்சனை போச்சு? அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை போச்சுன்னு சொன்னால், ஒருத்தர் இந்த சும்மா ஒரு யூடியூப்ல எல்லாம் பார்ப்பேன் இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, இவருக்கு இது கிடையாது. சும்மாவே வந்துட்டு என்ன ஒருத்தர் சொல்றது பார்த்து எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. சரி வேண்டாம். என்னென்ன நியூஸ் பார்த்துருப்பீங்க? என்ன நியூஸ்லாம் பார்த்தீங்க? இந்த கெட்டப், லேடி கெட்டப், அந்த ஒரு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது, எங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் தெரியாது. எந்த ஒரு இது இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் சினிமா லைனில் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குது. அதனால கொடுக்கக்கூடாது சினிமாவில் பண்ணுறவங்களுக்குன்னு எங்களோட ஹஸ்பண்ட் சொல்லுவார் எப்போவுமே. சரி, அவரையும் கேட்காம தான் நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 வாட்டி வந்திருப்பாரு எங்கள் மாப்பிள்ளை. வந்துட்டம்மா நான் தாய் இல்லாத பிள்ளைம்மா, என்னோட தங்கச்சி இருக்காங்க, என்னோட தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் பார்த்ததில் ரொம்ப நல்ல பையன் தான். பார்த்து யார் கேட்டாலும் நல்ல பையன்மா, நல்லா பார்த்துப்பா, நீங்கள் கொடுங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்காதுன்னு சொல்லி ஒருத்தர் கூட சொல்லலை. கும்தாஜின்னு ஒரு நடிகை இருக்காங்க, அவங்க கூட பாவம் சும்மா சொல்லக்கூடாது, 10 வாட்டி வந்து கேட்டிருப்பாங்க, கொடுங்கம்மா, அவன் நல்ல பையன்மா, எல்லாரையும் நீங்கள் ஃபீல்டில் கேட்டு பாருங்க, நல்ல பையன், யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எல்லாரையும் கேட்டிருக்கேன், யாருமே இவனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்கன்னா இது வரைக்கும் சொன்னது யாருமே இல்லை. வயசு வந்து ஒரு நாள் கூட என்கிட்ட கேட்கல. நான் வயசுக்கு சொன்னாங்கன்னா நான் எதிர்க்க வச்சு கேட்டு பாருங்க. வயசு ஒரு நாள் கூட நீங்கள் மம்மி நீங்கள் இது கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னை ஒரே ஒரு வாட்டி மம்மின்னு கூப்பிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, என்னோட பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். என் பொண்ணு வந்து சொன்னான், அம்மா இவங்க வந்து வயசு வந்து எப்போவுமே நைட்டில் 2 மணிக்கு 3 மணிக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னா. யார்மா அது? வயசுமா, நீங்கள் அன்றைக்கி கூட பார்த்தீங்களா அவங்க? அப்படியா, நீ ஏன் இது பண்ணேன்னு. அப்புறம் நான் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம்மா நான் பிளாக் பண்ணிட்டேன்
ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம், எல்லாரும் ஒன்றா போவோம், ஒன்றா செய்வோம். வேலைக்காக போகிறது இருந்தால் கூட வந்து தானே போவோம் வருவோம். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்தமான ஒரு இது இல்லைம்மா. பட் உங்களுக்கு அவங்க பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, 2 மணிக்கு 3 மணிக்கு கால் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்போ ஃபோன் போட்டு எதுவுமே பேசலையா? எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நான் ஃபோன் பண்ணேன். எப்போ ஒரு திருப்பி இன்னொரு நாள் ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னான். அப்போ நான் வயசுக்கு ஃபோன் பண்ணேன் நைட்டு 11:30க்கு. ஆனால் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி வயசு எனக்கு பண்ணிடுச்சு. அவன் எதுக்கு பண்ணான்னு தெரில. நான் என்ன வயசு, நைட் எவ்வளோ நேரம் ஆகுது, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, நான் மாத்திரை போட்டு படுத்துருப்பேன், இந்நேரத்தில் பண்ணுறேன், நீ எதுக்கு என் பொண்ணுக்கு நீ ஃபோன் பண்ணுற, என் மருமகனுக்கு ஃபோன் பண்ணுறேன்? இல்லை மம்மி, அவங்க ஃபோன் போடும்போது நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், நான் பண்ணல மம்மி, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல மம்மின்னு. பண்ணது சொல்லணும், என் பொண்ணு ஒன்று போய் சொல்ல மாட்டான். இந்த இதெல்லாம் கேட்டு என் பொண்ணு பாருங்க, குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேன்றா, ஒரு மாதிரி ஒரு மென்டலிட்டி இதில் வந்து இதாக இருக்கிறா. ரொம்ப ஒரு பிரச்சனை இது பண்ணிட்டு இருக்கா என் பொண்ணு. இதெல்லாம் தேவையா வயசுக்கு? இப்போ அப்படியே இருந்தாலும் வயசு வந்து என்கிட்ட கேட்டிருக்கணும், அம்மா இது பாருங்க இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சுன்னு. ஏன் இத்தனை நாளை விட்டுட்டு நீ இப்போ வந்து நீ பண்ணணுன்ற அவசியம் என்ன இருக்குது? நீ அப்போ 2 வாட்டி அப்படி இருக்கிறவோ ஏன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல? நீ பொண்ணு பார்த்து இது பண்ணனால என்கேஜ்மெண்ட் இல்லை. சகோதரர் ரோபசங்கர் அண்ணன் தம்பி வந்து தான் நிச்சயதார்த்தமே பண்ணாங்க. பாலாம்பிகா இவங்க 2 பேர் வந்து தான் இதே பண்ணது, நிச்சயம் பண்ணாங்க. அப்போ யாரும் வரலையே. அப்போ எல்லாரும் எல்லா ஃபீல்டும் தெரியும், நிறைய பேர் வந்தாங்க, யாரும் கொடுக்க வேணான்னு சொல்லலையே, பொண்ணை கொடுக்க வேணான்னு சொல்லவே இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மனசார காதலிச்சேன், காதலனோட மேரேஜ் எப்படி பார்க்க முடியும்? என்கிட்ட சொல்லாம நீ காதலிச்சது உண்மையா தானே? அப்ப நீ என்கிட்ட பேசுறேல்ல, நான் ஒரு தாய் இருக்கிறேல்ல, நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நீ இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த அளவுக்கு போற அவசியம் என்ன இருக்கு? நான் அவருக்கு அம்மா நான் தான், என் பொண்ணுக்கு அம்மா நான் தான். அம்மா இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி செஞ்சுட்டாரு, என்னம்மா பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ண மாட்டேன்றாரு, இந்த மாதிரி. அப்ப நான் என்ன முடிவு பண்ணியிருப்பேன்னு அப்ப தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரிஞ்சிருக்கோம். நீ யாரையும் எதுவும் கேட்கல, இது வரைக்கும் என்கிட்ட பேசலை, ஒன்றும் செய்யாமல் வந்துட்டு நான் அவரை லவ் பண்ணேன், நான் அவருக்கு அது பண்ணேன் இது பண்ணேன்னா யார் நம்புகிறாங்க? சொசைட்டியில் யார் ஒத்துப்பாங்க? எந்த தாய் ஒத்துப்பா? என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ பண்ணேன்னு சொன்ன எந்த தாய் ஒத்துப்பா? ஏன்னா இன்னொருத்தரோட ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் என் பொண்ணை கொடுப்பான்னு யார் நினைப்பா? இல்லை என் பொண்ணு எப்படி ஒத்துக்கோ? இது எவ்வளோ பெரிய அபார்ட்மானா போய் எது சொன்னாலும் எல்லாமே பொய் 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 பொய். ஆனால் இது வரைக்கும் என்னோட மருமகன் மேலே யாருமே என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னதும் கிடையாது. அதே மாதிரி அவரும் என்கிட்ட வந்து ஒரு தவறான ஒரு இதுலேயோ ஒரு யாரான ஒரு தவறு சொன்னால் இது வரைக்கும் கிடையாது. என் பொண்ணை ரொம்ப அழகாக வச்சுருக்கிறாரு, ரொம்ப நல்ல ஃபேமிலி. என்னை விட்டுருங்க, நான் தனி. அவங்க 2 பேரும் நல்ல ஃபேமிலி, நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு தாயாக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. அதை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணால் அது நல்லா இல்லை. அது எல்லாருக்கும் சொல்கிறேன். நம்ம வந்து உமன்ஸ், அதாவது ஒரு லேடி வந்து எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு சொல்லி எப்படி எல்லாருக்கும் தெரியும். ஒரு தாய்க்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் நீங்களே சொல்லி பார்க்கலாம். ஒரு தாய்கிட்ட சொன்னால் யாராவது செய்வாங்களா? அது கூட நான் ஒத்துக்கிட்டேங்க, சரி ஏதோ போனாலும். அவர் கூட பிறந்த தங்கச்சியை அவ்வளோ எளிமையான பேசியிருக்கேன். ஒரு இதில் அவங்க வந்து வெளியே படுத்துப்பாங்க, நான் உள்ளே படுத்து, எவ்வளோ அசிங்கம். அது கேள்விப்பட்டு அந்த பொண்ணு வெளியவே வர முடியாத அளவுக்கு உக்காந்துருக்கு. எங்களுக்கு அது எந்த வார்த்தையும் இல்லையே, எங்களுக்கு அதை பற்றியே தெரியாதுன்னு, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. கல்யாணம் நின்று போக பார்த்துச்சு, அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன பிரச்சனை? கல்யாணம் நின்று போச்சுன்னு பார்த்தோன்னா கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை எனக்கும் உங்களுக்கு இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, இவங்க ரிலேஷன் எல்லாம் வந்தாங்களே, அது செய்யலை இது செய்யலைன்ற கல்யாணம் போது ஒரு இது வரும். அதை விட தாண்டி என்னோட வீட்டில் பிரச்சனை. நாங்கள் கிறிஸ்டின், அவர் இந்து. ஸோ இந்து பிரகாரம் பண்ணுமா கிறிஸ்டின் பிரகாரம் பண்ணுமான்ற ஒரு இது ஸ்டண்ட் வந்துடுது. அப்போ வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கிறிஸ்டின் பிரகாரம் தான் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு இருந்தது. இவர் ஓகேன்னு சொல்லிட்டார், மாப்பிள்ளை ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த சர்ச் அனுமதி இல்லை, கொடுக்கல. அப்போ அந்த எங்களுக்கு நேரம் இல்லை. சரி வடபழனி கோயிலில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சர்ச்சில் பண்ணிக்கலான்னு இது சொன்னாங்க. எங்கள் வீட்டில் காத்தால விடிஞ்சா கல்யாணம், சாயந்தரம் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. என் கணவர் வரல, என்னோட கூட பிறந்தவங்க வரல, என்னோட ரிலேஷன் யாருமே வரல, நான் மட்டும் தான் நின்னேன். இங்கே இருக்க என் தம்பி பசங்க அவங்க தான் வந்தாங்க, வேறு யாருமே வரல. அப்போ எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்து இந்த கல்யாணம் நிறுத்திடலாம், அதுக்கப்புறம் வேணுமா தான் இது பண்ண. அப்போ இவருக்கு ஏதோ ஒரு மைண்டு வந்து வேணான்னு சொன்ன பிறகு எப்படி இருக்கும், இவர் ஒரு மாதிரி ஆயிட்டார்.
மைண்டு ஒரு மாதிரி இது மாதிரி ஆகிட்டு நைட்டு 12 மணிக்கு தர்காக்கு போகிறது, அங்கே போகிறது, ஏதோ என்ன பண்ணலான்னு பண்ண ஒன்றும் தெரியல. அப்புறம் எல்லாரும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி ஆகிட்டாமா பையன், ஏன் இப்படி சொல்லிட்டீங்க கல்யாணம் ஆனான்னு. அப்புறம் நைட்டு ஒரு மணிக்கு பாலாம்பிகா ஃபோன் பண்ணி, ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு அவன் நல்ல பையன் தானே சொன்னேன், ஏன் இப்படி. இல்லைப்பா இந்த மாதிரி கல்யாண மேட்டரில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வரமாட்டேன்றாரு, என் குடும்பத்தில் யார் வரமாட்டேங்க அப்படின்னு. யார் வந்தாலும் கல்யாண காத்தால விடிஞ்சா கல்யாணம் தாலி கட்ட போகிறாரு, இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணலாமான்னொன்னே, சரி என் குடும்பத்தில் யாரும் வேண்டாம், என்ன வந்தாலும் நான் நல்லது கெட்டது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு முட்டேன். இதுதான் நடந்தது. ஓகே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.